சுட சுட இதை மாதிரி ரொட்டி செஞ்சுட்டு இந்த மாதிரி பன்னீர் சப்ஜியோடு சாப்பிடும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் ஃபுல்கா மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே கீ தான் லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். என்னடா விநாயகர் சதுர்த்தி அதுவுமா கொழுக்கட்டை வீடியோ இல்லாமல் பன்னீர் பட்டர் மசாலான்னு வீடியோ போட்டிருக்கேன்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது. எல்லோரும் இன்றைக்கி கொழுக்கட்டை வீடியோ தான் போட்டிருப்பாங்க. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்ட்டு இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை போட்டிருக்கேன். சரி, நம்ம செய்யும் பொழுது வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு இன்றைக்கி போடலை. நாளைக்கு வந்து கொழுக்கட்டை வீடியோ வரும். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஹாய், வெல்கம் டு குக் கிளாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா தான் பார்க்க போகிறோம். இது வந்து பல மெத்தடில் செய்வாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக செய்யக்கூடியது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் குக்கர் வச்சாச்சு. நான் வந்து பன்னீர் வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். இல்லை உங்ககிட்ட கீ இருந்தால் கீ சேர்த்துக்கோங்க. ரொம்ப மசாலாலாம் இல்லாமல் ரொம்ப மைல்டாக தான் நான் செய்ய போகிறேன். இப்போ வந்துட்டு பட்டர் சேர்த்தாச்சு. இப்போது பட்டர் எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு சின்ன துண்டு இஞ்சி, அடுத்து ஒரு 4-5 பல் பூண்டு, ரஃப்பாக கட் பண்ண பெரிய வெங்காயம், அடுத்து ஒரு 5-6 முந்திரி சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவு கசகசா, அடுத்து ஒரு பழுத்த தக்காளி, இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா லைட்டாக வதக்கிட்டு இப்போ நான் வந்து வேக தான் வைக்க போகிறேன். இப்போது இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 2 விசில் விட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டீம் இப்போது ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். இப்போது இதை ஃபேனில் ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பில் வானல் வச்சாச்சு. வானல் நல்லா சூடாகட்டும். இப்போது 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1.5 ஸ்பூன் இருக்கும். அடுத்து வந்து 1 ஸ்பூன் அளவு பட்டர், கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போது இது நல்லா ஆறிடுச்சு. மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போது இது நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போது இதே ஆயிலில் கொஞ்சம் தனி மிளகாத்தூள், அடுத்து தனியாத்தூள், காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது இப்போ எல்லாம் சேர்த்த பிறகு இந்த அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கிரேவி இப்போது நல்லா கொதிக்கட்டும். இது கூட நம்ம வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்ச பன்னீரை இதை மாதிரி நான் வந்து க்யூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பன்னீர் போட்டுட்டு இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதித்ததும் இப்போ வந்துட்டு நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவு கசூரி மேத்தி இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இது வந்து லாஸ்ட்டாக நம்ம இறக்க போகிற சமயத்தில் நான் இன்றைக்கி வந்து பால் தான், திக்காக காய்ச்சின பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு பாலே சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ வந்து நம்ம வந்து பவுலில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு கிரேவி. இப்போ நல்லா திக்காக ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு பவுலில் மாற்றிடலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவு பட்டர் தான் சேர்க்க போகிறோம். இது சூப்பராக இருக்கும் இந்த பட்டர் சேர்க்கும் பொழுது இந்த கிரேவியோட. இப்போ சுட சுட சூப்பராக நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.